திருப்பத்தூரில் கிணற்றிலிருந்து 11ஆம் வகுப்பு மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தடயவியல் சோதனைக்கு முன்பே உடலை எடுத்துச் சென்று விட்டதாக கூறி உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவருடைய மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அரசு நிதியுதவி பள்ளியான டோமனி ஸ்கூல்ல 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அதே பள்ளியில் அந்த விடுதியில் தான் இவர் தங்கி பயின்று வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்புக்கு வரவில்லை என ஆசிரியர்கள் பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். ஆனால் வீட்டிற்கு வரவில்லை என அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில இன்று அந்த பள்ளி வளாகத்திலேயே மூடி கிடக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக அந்த 11ஆம் வகுப்பு மாணவனை மீட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள மாணவன் தற்பொழுது அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளனர். இதில் அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த பள்ளி மாணவனுடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல்துறையிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில அந்த மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது தொடர்பாக உறவினர்கள் தொடர்ந்து அவர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திலேயே அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், அதே நேரத்தில் அதிமுக பிரமுகர்கள், பாஜக பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த பள்ளி மாணவன் தற்பொழுது முகம் மற்றும் கை கால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் தீக்காயங்கள் பட்டது போல அந்த பள்ளி மாணவன் உடலில் இருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலவி வருகிறது. 11ஆம் வகுப்பு மாணவன் அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதே நேரத்தில் அந்த பள்ளி மாணவன் தற்பொழுது தடவியல் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதனை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்ல வேண்டும் என அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து காவல்துறையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன்.